ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் உங்கள் பிரியா. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். சரி வாங்க, அழகு எபிசோட் டுடே ரிவ்யூ போயிடலாம். ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை வந்து இன்றைக்கி கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ வாரம் ஏதாச்சும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகள் இப்படி, ஒரு மருமகள் அப்படி, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி, ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரின்னு ஒரு 3 பெண்களோட கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கான மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து அதாவது ஒரு வேலை, ஒரு கையில் பணம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கையில் வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா, ஒரு வேலை இருந்தால் தான் அந்த பணம் கிடைக்கும். அந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து இன்றைக்கான எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. வீட்டிலே இப்போ சில பேர்லாம் வீட்டிலே இருந்து பழகிட்டோம் அப்படின்னும் போது நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதை விட்டு வெளியிலையும் வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கிறது உண்மை. இது உண்மை தான். ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து மதிக்கு வந்து அந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ரேவதியால் ஏன் அந்த வேலைக்கு போக முடியல அப்படின்றதையும் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து பெண்களுக்கு பணம் இருந்தால், அதாவது இண்டிபெண்டன்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அழகாக இன்றைக்கான கதையில் சொல்லியிருக்காங்க. திடீர்னு அண்ணன் தங்கச்சி மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ பட் ஆனால் என்ன கான்செப்டில் அது கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரியல. பட் ரேவதியோட இந்த ஒரு விளக்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நீங்கள் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.